இழந்திருக்க பேசன் மீடியா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி. சொன்ன மாதிரி காலையில் ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸை போல, இந்த கதையை போல இது தொடர்ந்து வந்து இப்ப இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்து எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பாட்டு போக நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதுல இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மேடையில இவ்வளவு பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணம் வந்து அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மின்ரா, குட்டி சார், பாலா சார், அந்த நெர்ஜிபதி. அப்கோர்ஸ் நான் அவங்க சப்போர்ட் பண்ணதா சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க நான் நம்பினது உள்ள வந்தது இங்க வந்ததுதான் பெரிய தமிழ்ல பண்றது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட வந்த அவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எனக்கு பிரதிக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லை. அது வச்சும் பார்ட்டியில மீட் பண்ணிருப்பேன். எனக்கு ஒரு 4 நிமிடம் அந்த ஒரு பிரதீப் வந்து ஒரு மைக்கு, ஒரு பசப்பு காரி மாதிரி ஒரு மாதிரி வந்தால் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, பெருசா க்ளோஸ் கிடையாது, பர்சனலா பேசினதில்லை. ஆனா எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டோம். நான் சொல்றது ஆம்பளைங்க கூட சொல்றேன். அதனால அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. இந்த பிக் பாஸ்க்கும் வந்தாலும் அப்படிதான் இழுத்து போட்டாங்க. நான் ஆபீஸ்ல இருந்தேன், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபால சாஞ்சாரு, என்னையும் பக்கத்துல சாய சொன்னாரு. ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்ல சாய்ச்சி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க ஏதோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொபோசல் அறிவு. சரி, என்ன கேட்க போறாருன்னு நான் யோசிச்சிருந்தேன். நான் பிக் பாஸ் தான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து, சார் நான் என்ன சார் பண்ண போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிங்கர் காட்டுல சூர்யா சார் அவங்களாம் வச்சுப்போம், நான் சிங்கருக்கு எதுவுமே அனுபவம் இருக்கு அவருக்கு அப்படின்னாரு. இல்லை நீங்க பண்ணுங்க அப்படின்னு கரெக்டா இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்துல இன்னைக்கு நான் வாழ்க்கையில ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசா அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்துல என் மேல வச்ச நம்பிக்கையில தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேல வந்து பெருசா நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு தெரியும் நம்ம வேலையை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிதான் நான், எனக்கு மணிமண்டமும் அப்படிதான் இருந்தாரு, சிஜே பாஸ்கர் சார் அப்படிதான் இருந்தாரு, சீனிவாசன் சார் அப்படிதான் இருந்தது, பிரதீப்பும் அப்படிதான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க வாழ்க்கையில. நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேல நம்பிக்கையோட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பிதான் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை மேல வச்ச பிரதீப்க்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய லிஸ்டா போகும், என்னால சொல்றேன். யாருக்கும் ஆரம்பிக்கன்னு தெரியல. நன்மையில ஆரம்பிக்கிறேன். நன்மைக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதாச்சா ஒரு நாள் ஆரம்பிச்சது. இன்னொரு நண்பர், வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் பிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன், போட்டோல நல்லா இருக்கேன், இந்த போட்டோல பார்த்துருங்க சார்ன்னு சொல்லி என் போட்டோ அனுப்பி அப்படிதான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு இப்போ சேர்ந்துருக்குன்னா, அந்த நன்மைன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் வந்து ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமா இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினது பேர் என்ன, முகேஷ் வரைக்கும் இல்லை, இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும் மணியோட பையன் அத்தனை பேரும் தெரியும். ஒரு விஷயத்த அவர் பார்க்குற இடத்துல இருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. அதுல என்ன இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு. ஒரு ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணது அவர் எழுதுறதுல இருந்து நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனா அது ரொம்ப ஆழமா இருக்கும். எனக்கு பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும், இருந்தாலும் இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷனா மணிகண்டன். நான் அது
எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவரை தெரியும். இப்போ வரைக்குமே அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்காரு, அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்காரு. ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியோட பண்ண முடியாம போன போது எங்க எடிட்டர் அஜித் சார் தான் வந்தாரு. சார் தூங்கி வருங்க சார். ஆமா சார், கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜித் சார் தான் வந்தாரு. எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகா புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்து ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷம்மி அண்ட் மது சார். ஷம்மி நானும் ஒரு 4 படம் ஆச்சு. ஷம்மி 4 படம் ஒர்க் பண்ணிருக்கோம் பெரிய கம்பெனி. மது சாரோட இது செகண்ட் படம். மது சார் நீங்க செகண்ட் பண்ணி ஏதோ வீட்டுல கிளம்பி டிவி டெய்லி ஒரு வேஸ்ட் பண்ணி ஒரு முறை பேண்ட் போட்டு பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு ஹிந்தியில மேரி கிறிஸ்மஸ் அவர் தான் பண்ணாரு. எனக்கு மது சார் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரை தொடர்ந்து யாருக்கு முடிக்கும் தெரியல. உங்ககிட்ட ஆரம்பிச்ச பட்டாளம் பாதுகிட்டு இருந்து, ஆனா எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஓகே, செட்டுலாம் பார்த்தேன். நீங்க மேடையில பேசின மாதிரி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்னசென்டான ஒரு மனுஷன். ராஜேஷ் எனக்கு அவங்க ஷார்ட் ஃபிலிம்லன்னு தெரியும். இந்த ராஜேஷ் நம்ம 2007 வரைக்கும் நினைக்கிறேன். காற்று ஷார்ட் ஃபிலிம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல நீ நீரில் தான் பண்ணியா? நீ டிராவன் தான் நீ பண்ணல. ஸோ 4 அந்த கடைசி ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவன் தான் பண்ணி கொடுத்தான். எனக்கு அப்படி பழக்கம் பிரேமி அவன் தான். அவரோட மலர சாங் நான் ஒரு 1000 முறை கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்க்ஸ் ஸோ மச் ராஜேஷ், நான் இப்போ சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு. அம்மனோட சிட்டு தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா. இப்போ வரைக்கும் அதே சிட்டு தான். இப்பதான் வளர்ந்துருக்கா, ஆள் தான் வளர்ந்துருக்கா. எனக்கு இன்னும் அதே குழந்தை தான் எனக்கு. ஸோ அது ஒரு பிரமாதமான ஆக்டர். அயலியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஆள் வளர்ந்தாலும் சரி, அறிமுகம் பிரமாதமா வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைக்கு நல்லா படிப்பா, பிரமாதமா படிப்பாக. வாழ்த்துக்களுக்கு தாரை பற்றி நான் பேசுறது ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் தாருக்கும் ஆகாது. ஸோ அதனால தாரை பற்றி நான் எதுவும் பேசுறது இல்லை. தாருக்கு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன் நான். அதனால இங்க பேசுறது வேணும். ஆனா உங்களுக்கு தாரு மேல வருத்தம் மிக்க இருக்கலாம். ஆனா அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். கண்டிப்பா இன்னும் பாருங்க, உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி இருப்பாரு, உட்காருங்க ப்ளீஸ். அண்ட் தென் கோடம்பி எனக்கு இந்த படத்தை விமர்சனம் பண்றது ரொம்ப பிடிக்கும். என் படத்தை கலாச்சிருக்காப்புல, ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை செய்வாரு. கண்டிப்பா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு இன்னும் அதை செய்துங்களா நிறுத்திட்டாரு. கட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறுத்திட்டாரு. இன்னும் அவர் யாராவது செஞ்சாதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இவர் பேசுற விதமும் சரி, இவர் இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும் எவ்வளவு தெரியும். இந்த பார்க்கற ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசி இன்ட்ரெஸ்டிங்கான நம்பரும் கூட. முத்து நண்பன் கூத்துப்பட்டியும் எனக்கு நண்பான. எனக்கு என்னடா சொல்றேன்னு தெரியல, எதாவது சொல்லுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஃபர்ஸ்ட் நான் மணிகண்டன் காட்சி பெறாத அறிவுப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமான நடிகன், நீங்க என்ன கேட்டாலும் அது அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குற நபர் தான் சார். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனா அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்றது ஒன்றும் தேவைன்னு நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பட்டையா இருக்கட்டும், இவன் பையன் படம் வச்சுங்க அதுவா இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவா அழகா பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகை முத்து. ஸோ எனக்கு எப்படி முத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா பண்ணாம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். நம்மள ஒர்க் பண்ண முடிச்சோம். வாழ்க்கை கலை பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணா எங்களுக்கு இந்த சமயத்துல கடைசியா எங்களுக்கு வழியில ஆத்திர அவசரம்னா கூப்பிட்டு பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை. நல்லா பண்ணிருக்கா. இது வந்தாங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ரிஷா இந்த கேரக்டர் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாரு. கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரின்னு போடுறது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்.
இது எப்படி இந்த கேரக்டர் ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஷோவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வழியும் வேகமும் ரிஷாவுக்கு இருந்ததுனால ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால பட் ஆஸ் அன் ஆக்டரா அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர் தெரியும். மற்றபடி வேறு யாரையும் நான் விட்டுதான் தெரியும். ராஜ்குமார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி, உடன்பால் கார்த்தி, எனக்கு நான் தான் இது மணிமண்டனுக்கு அப்புறம் அஜித் சார் பண்ணும்போது நம்ம ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சு சென்சிபிளான ஒருத்தர் ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவருடைய உடன்பால் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அவர் கேட்டேன், எனக்காக வந்து பண்ணி கொடுங்க தலைவான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்து பண்ணது ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெமினி, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் சிபிஎன்னு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாலாசக்தி சார் உங்களுக்கும் நன்றி. இங்க வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. 27th வருது, நாளை மறுநாள் வருது. எங்க சர்க்கிள் எல்லாரும் பார்த்துட்டாங்க, பிரஸ் நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நன்றி. ரொம்ப கம் பேக். ஆக்சுவலி விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் தான் பேரு. நான் எதுவும் பண்ணல. என் நண்பர்கள் தான் இதை முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதனால அப்புறம் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக், அண்ட் திருமாறன், சந்தோஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். நீங்க இல்லாம நானே இல்லை. ஸோ அதனால நான் நம்பேன் நம்ம கிட்ட இருக்கிற வேறு விதமான குணங்கள் தான் நம்மளோட நண்பர்கள் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ள நான் கிட்டத்தட்ட 88ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6th படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனால் சண்டை வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக புரிஞ்ச எங்களுடைய உறவு வந்து இன்னும் தொடருது. அது என்னைக்கும் இருக்கும், நான் முழுசாக நம்புறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். நிறைய ஸ்டேஜ்ல பேசியிருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப மிக்சட் எமோஷன்ல இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமீர் சார் எல்லாமே எங்களுக்கு தான் ஒரு லீடா பண்ணிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எதுவுமே எடுத்துட்டு நமக்கு நிறைய விஷயம் கூட வரும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் டு என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து, டைரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார், அவங்க 2 பேர் இல்லைன்னா உங்களை அழகா காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். I hope you all like it. Thank you so much. Good evening, everyone. Very, very happy to be here. I was just telling somebody that this is my first OTT show in Tamil, in basically in any other language than Hindi. And it happened that the team came to me, and I'd like to say thank you to the team first. First to Mr. Vijay Sethupathi, Mr. Ajit Kumar, Mr. Manikantan, to their teams, and to also the team at Jio Hotstar for asking me to do this. And when they came to me and presented the story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said I have to do this. It's going to be very exciting. So that was the first thing. But of course, a character that I've never played before. That was one of the things that I look for. And I asked them why did they think of me to cast me in this project? And they said, Sinetan is exactly like you. And then they described me. They said, you're very stylish, you're very mysterious, you're very powerful, you're very intelligent. And I said, thank you very much. Thank you very much for casting me. And the third thing, and I think which is the most important, I always like to work with people that I would want to work with. You know, sometimes you meet people and you say that, I don't think
I want to work with these people, even if the project is interesting. So the team was so nice, and I was proved right throughout the entire production. Everybody was so helpful, so collaborative, everyone just coming together to do good work. That was the most interesting thing, and those were the three reasons that I said yes, and that I'm standing in front of you here today saying thank you to all of you. Tell us about the shirt. What's written here? The shirt. Okay. So of course I've come from Bombay. I'm sure you all know, and I wanted to wear something that was from this city, and I just saw this designer just a week ago at Fashion Week, and I saw this outfit, and I asked him, can I wear it at this event? And I asked him what is written on the jacket, and he said, life is beautiful. வாழ்க்கை அழகு. Exactly. Say it again. வாழ்க்கை அழகு. வாழ்க்கை அழகு. And yeah, thank you. Thank you. So that is one thing that I know. And I immediately I said, let me wear it. It's beautiful. I'm sure the people here will be happy that I'm wearing something like this. And I just want to tell you the other line that I know in Tamil. Muttu inge. Muttu inge. So yeah, that's it. Nice. Yeah? Thank you very much. No. Oh, you have a question? Yeah. Are you a good guy or a bad guy in the series? I'm always a good guy, even when I'm a bad guy. I also heard that you had a great time swimming in Periyar River, having so many adventures. Yes, yes. Yeah, I always enjoy myself wherever I go, and I make sure that, you know, if I'm not required on the set at that time, then I'm doing something else that is interesting for me. So this happened once. There was a group of swimmers who found out that I was in the city, and they said, would you like to swim with us in the Periyar River early in the morning? And of course I said yes, and it was great. So any of you want to swim wherever, just invite me, I'll be there. Yeah. Tell us about that special chicken Special chicken. that you had. Kittel chicken. Kittel. Kittel chicken. Ah. Do you know about Kittel chicken? But Yes, it's in Kerala. It's in Kerala. It's in Kerala. Yeah, but they should get it into Chennai because it is delicious. And even Vijay ate a lot of it while we were there. Yeah. Didn't offer me. Did you offer me? Yeah, it was fun. Performing alongside Mr. Vijay Sethupathi. Yes. Tell us about It was great. I mean, you all know him. He's so famous and so popular here. He's done such good work. And I was really shocked to know that he used to be an accountant. But I'm sure he was a very good accountant also. But I loved working with him, again, because I say he made it so comfortable, so collaborative. I didn't even feel, it doesn't feel like work. You just feel like you're having fun, you're having a great time. You have the freedom to really work on your character, along with the character next to you, which was, of course, Vijay Sethupathiy's character, Muttu. And we had, I think, some really good scenes together. And I think a lot of the credit goes to, of course, Mr. Ajit Kumar, but also to Vijay Sethupathi. about the action sequences here in Katan. How different it is from your previous experiences in South? Well, I've done Tamil films and I've experienced that kind of action, but I think that those films were also a long time ago, maybe 10 or 15 years ago, and I think things have changed. The action in this series, I think, had much more finesse, much more sophistication. It was really, really well choreographed, and I think it's going to be extremely impactful. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரைஸ் மீடியா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இது ரொம்ப பெரிய டீம் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப துருத்துறன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். And thanks to Hotstar, and I want to thank Narayan sir for giving me this greatest opportunity. And thank you Ajit sir and cameraman Sandhyan sir, Madhu sir, thank you so much. And Sirivana, thanks a lot. Narayatha motivate pannirukeenga, thank you so much. Rishi, love you lots. And I want to thank whole team and in the super team. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டோரி கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய லெவல்ல ரீச் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.